போயிட்டு அந்த கருவறையில் போய் சுற்றி வர கூட்டு இந்த மட்டும் உங்களுக்கு வலி தாங்க முடியாது. ஆனால் அது இப்படி வழியாக வலிக்காதுங்க. அது என்ன காரணம்னு கேட்டால், நம்ம கூட நம்ம தூய்மையான மக்கள் நம்ம கோயிலுக்கு வரணும். அவங்க வர்றதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் சில இடத்துல வர முடியாது. அப்போது அவங்களுக்குன்னு ஒரு சங்கிலி இருக்குது, அதையே அவங்க கொடுப்பாங்க. உனக்குரியவன் வர்றப்போ அவன் இடுப்பை பிடிச்சிட்டு வரணும். அப்போ இடுப்பை பிடிச்சி சங்கிலியை போட்டு பிடிச்சி அவங்களுக்குள்ள நம்ம பயணம் பண்ணி விடுவாங்க. அந்த பயணம் பண்ணி வந்து அவங்க இறைவனை பார்த்து அந்த தீபாவளி காட்டுறப்போ அவங்க கிடைக்கிறதுன்னா அந்த ஒளியால் கிடைக்கிற யுக்தியில் தான் அவன் மறுபிறப்பு எடுக்க முடியும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல உங்களை பிடிச்சி அவங்க உள்ளே வந்து வர்றப்ப நான் வழி தெரியும். நீங்கள் போயிருக்கீங்களா, கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அதே எல்லா கோயிலுக்கும் வழி இருக்காது, ஆனால் சில கோயிலுக்கு மட்டும் போகிறப்ப பாருங்க, இந்த இடுப்பு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இந்த இடத்துல மட்டும் வழி தாங்க முடியாது. இடுப்பை சுற்றி வழி எடுக்கும். ஆனால் என்ன காரணம் மணிக்கணக்காக நின்றுருக்க மாட்டீங்க, மணிக்கணக்காக நடந்திருக்க மாட்டீங்க. காரணம் அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன அந்த இறைவன்கிட்ட வரம் கேட்கணும், அதுக்குரியவன் வரணும். யாராவது ஒருத்தர் வந்து உங்களை வெளிநாட்டுக்கு போய் எத்தனை பேர் போவாங்க, அவங்கள சுற்றி போகாது. அந்த உரியவன் வர்றப்ப தான் அவங்கள பிடிச்சி என்ன உங்கள் அனுமதியோடு தான் உங்கள் உங்கள் ஆன்மா வந்து அனுமதி கொடுக்கும். நீ பிடிச்சி வாடா அப்படின்னு சொல்லி ஆன்மா கொடுக்கும். அந்த அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அது உள்ளே வரும். அப்போ அந்த உள்ளே வரப்பட்ட சங்கிலி போட்டு இடிச்சு பிடிச்சி அவங்க பின்னாடியே வருவாங்க. அவங்க பின்னாடியே வந்து அதை இறைவன்கிட்ட இந்த தீபாவளி காட்டுற வரைக்கும் எல்லா நேரத்துலையும் கட்ட அன்னைக்குன்னு பாருங்கள், என்னை நீ உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது. ஏன்னா இவ்வளோ நேரமாக இவ்வளோ இப்படி போட்டு வாட்டுது, ஏன் இவன் நம்ம சோதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் அன்றைக்கி சோதனை பண்ணி அதை கொடுப்பான். அது உங்களுக்காக கொடுக்குறதில்ல, உங்களால் பயனடைக்காங்க அம்மா கொடுக்குறது சோதனை. அதை தாண்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேசணும். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தீவான கடல், ஆனால் இவ்வளோ எங்கே இல்லை, அங்கே போனால் இங்கே வந்து அவங்க இதுக்கு இடுப்பொழி எப்படி இருக்குது இல்லை, உங்களால் யாரோ ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கும். அதுக்காக தான் அந்த விஷயம் நான் இந்த ஆன்மீகத்துக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு சித்தர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு வாரமாகவே ஒரு வாரம் இல்லை, இப்போ இந்த இது ஓமா இந்த காணொலி இதெல்லாம் போட்ட பிறகு வரணும்னு எனக்கு